மேஷராசி நேயர்களே, கோபத்த குறைச்சா ரொம்ப நல்லது. இப்போ பேசுகிற நேரம் பார்த்தீங்கன்னா, மேஷத்தில சுக்கிரன், ரிஷபத்தில சூரியன், புதன், மிதுனத்தில வந்தீங்கன்னா குரு பகவான், கடகத்தில நீச்சம் பெற்ற செவ்வாய், உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்ற செவ்வாய் இருக்காரு. சிம்மத்தில கேது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பத்தில ராகு, சனி பகவான். வாக்கிய பஞ்சாங்கம் படி இன்னும் சனி பயிற்சி நடக்கல. ஆனா திருக்கணித பிரகாரம் நடந்துருச்சு இல்லைங்களா? வாக்கிய பிரகாரம் அடுத்த வருஷம், அதாவது 2026 மார்ச் மாதம் தான் சனி பயிற்சி நடக்க போகுது. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 11ல் சனி பகவான் இருக்கிறது எல்லா விதத்திலுமே நன்மைகள் தரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாகி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு, வாகனம், நிலம், தாயார் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் கொஞ்சம் உருவாகக்கூடிய காலகட்டம் இது. இந்த செவ்வாய் எப்போ பயிற்சி ஆகி போகிறாருன்னா, 9ஆம் தேதி ஜூன் மாதம் சிம்மத்துக்கு பயிற்சியாக போகும்போது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சீர்படும். அதாவது வாகனத்தில் இருந்த பிரச்சனைகள், தாயார் உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாமே சரியாகும். 8ஆம் இடத்துக்குரியவரும் அவர் தான். மேஷத்துக்கு 8 செவ்வாய் தான். அவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது சுகஸ்தானம் பலவீனப்படும். 8ஆம் இடத்துக்கு அது 10ஆம் இடமாக ஆகும். 8ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், அதாவது 8ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம், அதாவது பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாகி உட்காந்துருக்கும் போது என்னென்னா, இந்த ஒரு விதத்தில் 8 நீச்சமாகிறது நல்லது தான். என்னதான் உடல் உபாதைகள் வந்தாலும் சீக்கிரமாக குணமாகக்கூடிய நிலைமைகள் வரும். சகோதர வழிகளில் பார்த்திங்கன்னா ஒற்றுமை குறைவாக இருக்கும். அந்த ஒற்றுமை குறைவு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மூலமாகவே வரும். அதாவது நிலம் பிரிக்கிறது, மூதாதையர் சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படுது. அதெல்லாம் பிரிவினையில் பார்த்திங்கன்னா உனக்கு அதிகமாக வேணும், எனக்கு கம்மியாக வேணுன்ற மாதிரி பாகுபாடு ஏற்படும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுமூகமான தீர்வு ஏற்படுறது அடுத்த மாதம் 9ஆம் தேதி 6ஆம் மாதத்துலேருந்து உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். 11ஆம் இடத்துல சனி பகவான் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பு தான். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் நாள் கழித்து தான் திருமண பாக்கியங்கள் உண்டாகும். செவ்வாய் பயிற்சியாகி நீச்சத்திலிருந்து விடுபட்டு சிம்மத்துக்கு போகும்போது செவ்வாய்க்கு உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அமைப்பை தருவார் ராசிநாதன். 7 சுக்கிரன் பார்த்திங்கன்னா இப்போ ராசியிலே இருக்கிறதுனால அதுக்கான அமைப்பு இந்த 9ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு வார காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பலன்கள் கண்டு வெகுவாகவே உங்களுக்கு செயல்படும். முருக வழிபாடு செய்வது உத்தமம், சரிங்களா? அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் செவ்வாய்க்கிழமையில் போங்க. தானம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் சாதம் தானம் பண்ணுங்கள். சாம்பார் சாதத்துக்கு உபயம், அதாவது பருப்பு வாங்கி தர்றதோ, இல்லைன்னா பார்த்திங்கன்னா சிவந்த ஆடைகள் வஸ்திரம் தானம் பண்ணுறதோ, செவ்வரளிப்பூ துர்கைக்கு வழிபாடு பண்ணுறதோ, செவ்வரளிப்பூ சாத்தி துர்கைக்கு வழிபாடு பண்ணணும். செவ்வாய்க்கிழமை 3-4 ராகு காலத்தில் விளக்கேற்றலாம். 4 விளக்கேற்றுங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஆனால் எலுமிச்சை பழத்தில் ஏற்றாதீங்க, அது பங்கம் சொல்லுவாங்க. நிறைய பேர் தெரியாமல் ஏற்றிட்டுருக்காங்க. ஏற்றுறவங்க ஏற்றுட்டோம், பட்டு சொல்கிறது என் கடமை சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். துர்கை வழிபாடு மிகச்சிறந்தது. செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய துர்கை வழிபாடு 3-4 ராகு காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகும்போது அதிக வேகம் வேணாம். வேகம் குறைக்கிறது நல்லது. ஏன்னா அதிகமாக வேகமாக போய் உங்களுக்கு காவல்துறையில் அகப்பட்டு அதுக்கேற்ற ஃபைன்லாம் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். அதனால் வாகனம் சிக்னல் ஃபாலோ பண்ணுங்கள், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வழக்குகள் இருந்தால் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இப்போதைக்கு உங்கள் மேலே வழக்குகள் யார் தொடுத்தாலும் அதுக்கான நல்ல தீர்வு 9ஆம் தேதிக்கு மேலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மாத காலகட்டத்துக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கேந்திராதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கார். சித்திரை மாதம் வரைக்கும் உச்சமாக இருந்த சூரியன் இப்போது உங்களோட ராசிக்கு வந்திருக்காரு. 4 கூடியவர் பார்த்திங்கன்னா உங்கள் தாயார் ஸ்தானம், வீடு, வாகன ஸ்தானம், அந்த அதிபதியே உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியும். என்ன சொல்லணுன்னா, இந்த கேந்திராதிபதியம் பார்த்திங்கன்னா இந்த பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், சனி பகவான், செவ்வாய், பாவரோடு சேர்ந்த புதன், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் உட்கார்ந்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், குரு, இவங்க பாவரோடு சேராத புதன், வளர்பிறை சந்திரன், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூல திரிகோணத்தில் இருந்தால் நல்லது. 1, 5, 9ஆம் இடத்துல இருந்தால் நல்லது. இப்போ ராசிக்கு 4 கூடிய சூரியன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறது
இன்னும் வந்து தொழிலில் கொஞ்சம் முன்னேற்ற தடைகளை கொடுக்கும். வீட்டில் முதியவர்கள் இருந்தால் அவர்கள் தவறி போகக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படும். அதனால் ரிஷபராசினியர்கள் முதியவர்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற முதியவர்கள் பெரியவர்கள் யாருக்காவது உடல்நிலை உபாதைகள் இருந்தால் உடனே மருத்துவரை போய் அணுக வேண்டும். நாளைக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு தள்ளி போடாதீங்க. அதை முதல்ல போய்ட்டு அவங்கள மருத்துவத்துக்கு தேவையான உதவிகள் செய்யக்கூடிய நிலைமையை அவங்க கொண்டு போங்க. ஏன்னா அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்துக்கூடிய நிலைமைகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சிலருக்கு கர்ம வினை சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் பலமாக இருக்கிறதுனால கர்மா செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அதனால் ரிஷபராசினியர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 10ஆம் இடம் தொழில் பாதிப்பு தரக்கூடிய இடத்துலையும் பாதிப்பு தரக்கூடிய அமைப்பும் மூதாதையர்கள்னு சொல்லக்கூடிய பித்திருக்கள் வழி துக்ககரமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ரிஷபராசினியர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து குடும்ப அமைப்பு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் குடும்ப அமைப்பில் எல்லாமே வெளியே வரக்கூடிய நிலைமைகள் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு அமையக்கூடிய நேரங்கள் வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறது வந்து இது வரைக்கும் நாள்பட்டு வராமல் இருந்த பணம் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இதனால் தராமல் இருந்தவங்க தரலாம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க பணங்கள் வரும். அதுக்கு இல்லாமல் வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் தொடங்குவீங்க. தொழில் ரீதியாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண வேணாம். அதாவது புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம். இருக்கிற தொழிலையே நீங்கள் மேம்பாடு செய்யக்கூடிய அமைப்பு வந்தால் அதை பண்ணலாம். புதுசாக ஒரு தொழில் தொடங்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி போய் பணமுடை ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து இருக்கிறதுனால உங்களோட வாக்குஸ்தானம் நல்ல பலமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலைக்கு வருவீங்க. அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு வயதில் முதிர்ந்தவர்கள் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். தொழிலில் வந்து முடக்கம் ஏற்பட்டாலும் அவங்க வந்து தலையிட்டு அதை மேம்படுத்தக்கூடிய நிலைமைகள் வரும். இது ஒரு வார காலகட்டத்துக்கு இந்த பலன்கள் இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா உங்கள் புதன் சேர்ந்து இருப்பதனால் குருவோடு சேர்ந்த புதன் இருப்பதனால தொழில் விருத்தியும் ஏற்பட அமைப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்படும், அதிகமாக ஏற்படாது. சனி பகவான் பயிற்சியாகி 11ஆம் இடத்துக்கு போகும்போது இருந்த முடைகள் எல்லாம் நீங்கி மடை திறந்த வெள்ளம் போல் எல்லாமே நடக்கும். நன்றி.